வெல்கம் டு பேசி கிளிப்போம். தம்பையில் நான் வச்சிருக்க அந்த படத்தை பார்த்ததுமே இந்த என்ன படத்தை பற்றி பேச போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், ஈகோ அப்படிங்கிற மலையாள படத்தை பற்றி தான் இப்போ டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இதுவரையும் இந்த படத்தை பார்க்காதவங்க, ஈகோ படத்தை பார்க்காதவங்க இங்கேயே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த படம் கொடுக்கக்கூடிய அனுபவம்ன்றது ரொம்ப பெருசு. அதில் இருக்க நிறைய டிஸ்க்ளைமர்கள் இங்கே ஓப்பன் ஆகும். அதில் இருக்க நிறைய சஸ்பென்ஸ்கள் இங்கே பேசப்படும். அதனால அந்த படம் கொடுக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் சொல்றேன். இங்கே ஸ்கிப் பண்ணிருங்க. தொடர்ந்து இந்த படத்தை பத்தி தொடர்ந்து பேசலாம். சினிமா கெடுக்கிறது. இந்த படம் கடந்த வருடம் 2025 நவம்பர்ல நான் ஒரு டிராவல் முடிச்சுட்டு ஒரு சின்ன இடத்துக்கு டிராவல் போயிருந்தேன். டிராவல் முடிச்சுட்டு எர்ணாகுளத்தில் வந்து ஒரு அரை நாள் லாக் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அப்போ ஏதாவது படத்துக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தது. தமிழ்லையும் இதை பற்றின விமர்சனங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமான விஷயம் இந்த படத்தோட டீம் யாருன்னு பார்த்தா கிஷ்கிந்த காண்டம் படத்தோட டீம் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் கண்ணை மூட்டு நான் படத்துக்கு போயிட்டேன். யோசிக்கவே இல்லை, செகண்ட் தாட்டே இல்லை, படத்துக்கு போயிட்டேன். காரணம் கிஷ்கிந்த காண்டம் கொடுத்த அனுபவம் அப்படியானது. அந்த படத்தை பற்றி இன்னொரு நாள் பார்க்கலாம். அப்போ யோசிக்காமல் போயிட்டேன். நான் ஒரு 1.5 வருஷம் கேரளாவில் இருந்திருக்கேன். ஒரு தொழில் ரீதியான ஒரு முக்கியமான விஷயத்துக்கு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் கேரளாவில் இருந்திருக்கேன். ஆனால் மினிமமாக எனக்கு மலையாளம் தெரியும். அதை வச்சு தான் நான் மலையாள படங்கள் பார்க்குறேன். அது நல்லா புரியும். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நான் படத்துக்கு போயிட்டேன். படத்துக்கு போனால் படம் ஜென்ரலாக ட்ராவல் ஆகி ஓரளவு நல்லா எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. படத்தில் எங்கே பிரச்சனை அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் வரும்போது படத்துலேருந்து நான் எலிவேட் ஆகிட்டோம். காரணம் என்னென்னா ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு 20% தான் மலையாளம் இருக்கும். மற்ற எல்லாமே மலாத்தி அப்படின்ற மலேசியாவில் நடக்கிற ஃப்ளாஷ்பேக். அது மலாத்தி மொழியில் பேசி இங்கிலீஷில் சப்டைட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. அது எனக்கு புரியலை. அங்கேருந்து எலிவேட் ஆனது படம் முடிகிற வரையும் என்னால் அந்த படத்தோட ஒன்றி பார்க்க முடியல. ஏன்னா அதனால கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் எனக்கு புரியல. இப்போவும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் புரியலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விளக்கம் அந்த கிளைமேக்ஸை விளக்கி வீடியோ போடுறாங்க. அதுக்குன்னு தனியாக ஃபேன் பேஸே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற வரையும் வெயிட்டிங். உண்மை சொன்னால் மரண வெயிட்டிங். நெட்ஃப்ளிக்ஸில் டிசம்பர் 31 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி ப்ராப்பரான தமிழ் டப்பிங்கும் வந்தது. படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன 2 நாள் கழிச்சு நான் படம் பார்த்தேன். என்ன சொல்றது, மோஸ்ட் ஸ்டன்னிங் கிளைமாக்ஸ் இருக்க ஒரு படம் அப்படின்னு சொல்லி என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நம்ம நிறைய ஃபாரின் படம், நிறைய படத்தை பற்றி சிலாகிட்டு பேசுகிறோம். ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டிய ஒரு படம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படத்தை ஒரு தடவை பார்த்தா அந்த படத்தை பற்றி புரிஞ்சிருமா, நம்ம உடனே விமர்சனம் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டால் எனக்கு அதில் மாற்று கருத்து இருக்கு. கண்டிப்பாக முடியாது. அப்போ ஒரு தடவைக்கு மேலே பல தடவைகள் ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படத்தோட பல லேயர்ஸ் புரியும். அப்போதான் ஒரு படத்தை பற்றினா கருத்தை சொல்ல முடியும். விமர்சனம் அல்ல, இதுவுமே விமர்சனம் அல்ல. எனக்கு கிடைச்ச இந்த படம் பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச அனுபவம் மட்டுமே. அப்போ ஒரு படத்தை ஒரு தடவைக்கு மேலே பார்க்க முடியாத படம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அது இருக்குது, அது கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஈகோ மாதிரியான ஒரு படம் கண்டிப்பாக ஒரு தடவையில் பார்த்து விமர்சனம் பண்ணக்கூடிய படம் அல்ல. இந்த மாதிரி நான் சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இந்த புத்தகம் பழைய பாஞ்சாலி எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுன ஒரு முக்கியமான புத்தகம். படிக்காதவங்க, சினிமா ஆர்வம் இருக்கிறவங்க, இல்லை சினிமாக்குள்ள ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிக்க. நிறைய பேர் படிச்சிருப்பாங்க சினிமாவில் ஒர்க் பண்ணுறவங்க. நான் படிச்சிருக்கேன் பல வருஷம். இது ஒரு 2-3 தடவை நான் ரீட் பண்ண ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு படத்தை எப்படி பார்க்கணும், நம்ம எப்படி பார்க்குறோம், படம் பார்க்குற விஷயத்துலேயே நம்ம இன்னும் எப்படி வீக்காக இருக்கோன்றதை பற்றி டீட்டெயில்ஸாக ஆக்சுவலி எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லியிருப்பார். அது ஒரு பக்கம் இருக்கணும். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஆக்சுவலி நான் இந்த படத்தை பார்த்தா இந்த படத்தோட முதல் ஃப்ரேம் இருக்குல்ல, அதுல இருந்தே ஆச்சரியம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி படத்தை பற்றின ஒரு ஃப்ரேம்ல என்ன இருக்கு அப்படின்னு டீட்டெயில்ஸாக பேசுறப்ப சில பேர் வந்து கமெண்ட்ல போடுவாங்க, டைரக்டரே பார்க்காத பெர்ஸ்பெக்டிவ்ல அவன் பார்த்துருக்கான்ப்பா அப்படின்ற கமெண்ட்லாம் நிறைய வீடியோஸ்ல நான் கீழே பார்த்துருப்பேன். அவங்களுக்குலாம் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், நீங்க அப்படி கமெண்ட் போடுற யாராவது இருந்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு கமெண்ட் போடுற யாராவது இருந்தீங்கன்னா, நான் தப்பாலாம் எதுவும் சொல்ல, யாராவது ஒரு நல்ல இயக்குனர், வெற்றிமாறன் இல்லைனா ராம், இல்லைனா மாரி செல்வராஜ், இல்லைனா ரஞ்சித், இல்லை ஹச் வினோத், மலையாளத்தில் இதே மாதிரி ஏகப்பட்ட டேரக்டர், இவங்ககிட்ட ஒரே ஒரு படத்தில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. ஜஸ்ட் மறந்துட்டேன் நான், தியாகராஜன் குமார் ராஜா, அப்படி நிறைய டேரக்டர்ஸை போய் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃப்ரேமிங்கில் ஒரே ஒரு விஷயம் கூட எவ்வளோ அர்த்தம் உள்ளதா அதில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். இந்த படத்தோட முதல் ஃப்ரேம்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இந்த படத்தோட செம்மையான அனுபவம். இந்த படத்தை ஒன்ஸ் நான் ரிலீஸ் ஆயிடுச்சு தமிழில், நான் பார்த்தேன். கிளைமேக்ஸை மட்டும் இதுவரையும் ஒரு 20 தடவைக்கு மேலே நான் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அது கிளப்புற கூஸ் பம்ப் இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ்
நரேட் பண்ணி அது வெளிப்படுத்தப்பட்டிருக்க அந்த நேர்த்தி இருக்குல்ல, வாய்ப்பே இல்லை. ஸ்டன்னிங். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கிளைமேக்ஸ் ஒரு தடவை, அதாவது 1.56 செகண்ட், நீங்க படம் பார்த்தீங்கன்னா 1.56 செகண்ட் பியூஸ் அந்த கேரக்டர் 2 போலீஸ்காரங்களை கொன்னுட்டு அந்த மலை மேல ஏறி வரப்போ ஒரு ஒயிட் ஷார்ட்ல அந்த சட்டையை எடுத்து இப்படி போட்டு அப்படி நடந்து வரும்போது ஆரம்பிக்கிற அந்த மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், கட் ஷாட், பேரலாம் நிறைய இந்த மொத்த ட்விஸ்டையும் ரிவீல் பண்ற இடம், அவர் சொல்ற இடம், இது மொத்தமும் அந்த 1.56 இருந்து அந்த 2 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தாண்டுற வரையுமான அந்த மொத்த மூமெண்ட்டும் சமத்தனமான கூஸ்பம்ப். நீங்க படத்தை நுணுக்கமா பார்த்தோம்னா அதுல இருக்க நுணுக்கமான லேயர்ஸ் இருக்குல்ல, வாய்ப்பே இல்லை. மிரண்டுட்டேன் நான். இதுவரையும் பார்த்துட்டே இருக்கேன். இப்பயும் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியும் ஆக்சுவலி இந்த கிளைமேக்ஸை வந்து நான் பார்த்துட்டு தான் வந்து உட்காடுறேன். மீண்டும் ஒரு முறை ஈகோ படம் பார்க்காதவங்க இப்போ இந்த நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணிட்டு போய் படம் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. ஏன்னா நிறைய இந்த படத்துல இருக்க முக்கியமான ட்விஸ்ட் எல்லாத்த பத்தி நிறைய பேசி தான் இந்த வீடியோ. அதனால இந்த ட்விஸ்ட் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா திருப்பி படம் பார்க்கும்போது உங்களுக்கு சப்புன்னு இருக்கும். அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு நேரடியாக விஷயத்துக்குள்ள போயிடுவோம். இப்போ படத்தோட ஸ்டார்டிங், இப்போ ஈகோ அப்படின்ற அந்த வேர்டுக்கு கீழே வர்ற அந்த சப்டெக்ஸ்ட் என்ன? ஃப்ரம் த இன்ஃபினிட் கிரானிக்கல்ஸ் ஆஃப் குரியச்சன், அதாவது குரியச்சனின் முடிவற்ற வரலாற்று குறிப்புகளில் இருந்து அப்படின்னு போடுறாங்க. அப்போ இந்த படத்தோட கோர் பாயிண்ட் யாரு அப்படின்னா குரியச்சன். ஆனால் இந்த படத்தில் குரியச்சன் வர்ற போர்ஷன் ரொம்ப கம்மி. இப்போ லோகேஷ் கனகராஜ் ஒரு வேர்ட் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கூலி படம் வந்தப்ப அமீர் கான்ற கேரக்டர் படம் முழுவதும் இருக்கும். படத்தில் அவர் வர்ற போர்ஷன் கம்மி தான் அப்படின்னாலுமே, ஆனால் அமீர் கான் படம் முழுவதும் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். படம் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உண்மையிலே படம் முழுவதும் என்ன சொல்றது, அமீர் கான்ற கேரக்டர் வந்து இருக்கிற மாதிரியான இது பண்ணியிருப்பாரா அப்படின்னு அவர் இந்த படத்தை பார்க்கணும். குரியச்சன்ற கேரக்டர் படத்தை ஒட்டுமொத்தம் ஃப்ளாஷ்பேக் ஒரு 1/2 hour, அதுக்கப்புறம் ஒரு இன்பிட்வீன் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்ல ஒரு 5 நிமிஷம். மொத்த படத்திலேயே அவர் வர்றது 2 மணி நேரம் படத்துல ஜஸ்ட் ஒரு 35 minutes இருக்கலாம். எக்ஸாக்டா எனக்கு அந்த டியூரேஷன் நான் பார்க்கல, அவ்வளவுதான். ஆனா 2 மணி நேரம் படத்துல குரியச்சன் இருந்துகிட்டே இருப்பார். ஒரு கேரக்டர் இல்லாமலே அந்த கேரக்டரோட பாதிப்பு ஒரு ஸ்கிரீன் பிளேல எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ இந்த சப்டெக்ஸ்ட் குரியச்சனின் முடிவற்ற வரலாற்று குறிப்புகளில் இருந்து இப்போ படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுது. அதில் என்ன போட்டிருக்காங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல த ஜேர்னி நாட் த டெஸ்டினேஷன், இலக்கை விட பயணமே முக்கியம். இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் ஷாட். அதில் அப்படியே கேமரா மூவ் ஆகி அப்படி மேலே போச்சு அப்படின்னா அதை தாண்டி அப்படி போகும்போது அந்த ஃப்ரேம்ல ஒரு பைனாகுலர் இருக்கும். இந்த பைனாகுலர் இந்த படத்துல இதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கு அப்புறம் எப்போ வருது அப்படின்னு நீங்க கவனிச்சிங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்ல வரும். இன்ட்ரோல் பிளாக்ல மோகன் போத்தன் கையில் இருக்கும். எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ்ல மலாத்தி சேச்சி கையில் இருக்கும். ஒரு பைனாகுலர் ஒரு படத்துக்கு ஏன் முக்கியம்? இந்த இடத்துல தான் நான் சொன்னேன், ஒரு ஷார்ட்குள்ள ஒரு விஷயம் எந்த அளவு முக்கியமாக வைக்கப்படுது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எந்த அளவு முக்கியம்னு இந்த படத்துல இருக்கு. அந்த பைனாகுலர், அந்த பைனாகுலர்லேருந்து தொடங்குற அந்த ஷார்ட், மோகன் போத்தன் அப்படின்ற ஒரு கேரக்டர், வினித் மோகன் போத்தன்ற கேரக்டர் ஒரு பெண் நாயோட மலையில குரியச்சனை தேடி வர்றாரு. அந்த பெண் நாயோட பார்வையில இருந்து தான் அந்த படம் தொடங்குது. அவர் ஏன் வர்றாரு அப்படின்னா, ஒரு நாயினத்தை உருவாக்கலாம் அப்படின்றது ஒரு நோக்கமா இருந்தாலும் பிரதான நோக்கம் என்னன்னா அதை வச்சு குரியச்சன் எங்க இருக்காருன்றத கண்டுபிடிக்கிறது தான். இப்ப அந்த படம் நடக்கிறது கம்ப்ளீட்டா லேண்ட்ஸ்கேப் வந்து ஒரு மலைக்கு மேல. அந்த மலை மேல அந்த இடம் எப்படியானது அப்படின்னு எப்படி ஒரு ஆடியன்ஸுக்கு இந்த படம் தெரிவிக்குது அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த மலாத்தி சேச்சி உடம்பு சரியில்லாம இருக்கிறப்போ ஒரு டாக்டர் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போற அவங்கள பாக்குறதுக்கு வர்றாரு. பாக்குறதுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது அந்த டிரைவர் ஒரு வாக்கி டாக்கை எடுத்து கீழே தகவல் சொல்லுவோம், மலைக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட தகவல் சொல்லுவோம், நாங்கள் கிளம்பிட்டோம், மணி 7:15, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவான். இப்போ அந்த டாக்டர் வந்து டிரைவர்கிட்ட கேட்பாரு, இது என்ன சொல்றீங்க அப்படின்னு. இது வாக்கி டாக்கி இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் பயன்படுத்துறது. 7:15 நான் கிளம்பிட்டேன்னு சொன்னா 8 மணிக்குள்ள நம்ம கீழே போகலைன்னா நம்மளுக்கு எதாவது நடந்திருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்மளை வந்து தேடி வருவாங்க அப்படின்னதும் அந்த டாக்டர் மூஞ்சி பேஸ்ட் அடிச்ச மாதிரி ஆயிடும். எப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம வந்துட்டு போறோம் அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டா புரிஞ்சிடும். இப்ப அடுத்து மாலத்தி சேச்சியோட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா பியூஸ். இந்த கேரக்டர் தான் மாலத்தி சேச்சியோட இருக்கு. இந்த பியூஸ் யாரு அப்படின்னு நம்மளுக்கு ரிவீல் ஆகுது அப்படின்னா,
ஃபைனல் ரிவீல் ஆகிறது வேற. பியூஷ் அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர், அவன் யாரு அப்படின்னு நம்மளுக்கு ஆடியன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா, அவன் செக்ஸ் புத்தகத்துக்கு செக்ஸ் கதை எழுதி கொடுத்து காசு சம்பாதிக்கிற ஒருத்தன். இதுதான் அவனை பத்தின முக்கியமான நம்மளுக்கு சொல்லப்படுற விஷயம். இப்ப இந்த கதையை, இந்த படத்துல இருக்க ஒட்டுமொத்த கதையை யாரு நரேட் பண்றா ஆடியன்ஸுக்கு அப்படின்னு யோசிச்சா நரேன். அந்த நரேன் யாருன்னா கர்நாடகால இருந்து வந்திருக்க நேவில இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு ஆஃபீஸர் மட்டும்தான் நம்மளுக்கு சொல்லப்படுது. ஆனா அவரோட படத்துல எந்த இடத்துலையுமே நரேனோட பேர் இருக்காது. நரேன்ட்ட இருந்து தான் இந்த கதை தொடங்குது. நரேன் கூட டிராவல் பண்ணி குரியச்சனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் கூட டிராவல் பண்றது யாருன்னா பாப்பச்சன். இந்த ரெண்டு கேரக்டர் எந்த டிராவல் பண்றாங்க, யாரை பார்க்குறாங்க, அவங்க குரியச்சனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த குரியச்சன்றது யாரு அப்படின்றது போக 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 சொல்லிக்கிட்டே வரும். இந்த படத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக். இந்த படத்தோட இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை மொத்தத்தையும் அவங்க இங்கிலீஷ் டைலாக் வர எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பக்காவாக ChatGPTயில் போட்டு அதை உள்வாங்கின பிறகு தான் பேரலாக அந்த படத்தோட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அந்த புரிதல் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். எப்பேற்பட்ட கூஸ்பம்பான கிளைமேக்ஸ், அது எந்த அளவு லேயர் பை லேயர் செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது புரிஞ்சுது. நிறைய பியூஸ்ட இருந்து அந்த விசாரணையை தொடங்குறதுல இருந்து தான் படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த விசாரணையை தொடங்குறதுக்கு முன்னாடி படத்துல நாய் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அங்கங்க மட்டும்தான் வரும், ரொம்ப பரவலா வராது. அந்த டாக்டர் வந்துட்டு போகும்போது ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கும், இந்த நாய்கள்லாம் நீங்க வளர்க்குறதானா இல்லை இது இங்கேயே தான் இருக்கும்னு பியூஸ் சொல்லுவான், அவ்வளோதான். அதை பற்றின பெருசான டீட்டெயில்ஸ் ஆக்சுவலி இருக்காது. இந்த போர்ஷன்ல இருந்து தான் இந்த நரேன் வந்து பியூஸை விசாரணை பண்றாருல, இந்த போர்ஷன்ல இருந்து தான் படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். காரணம், அந்த விசாரணைக்கு கூட்டு போகும்போது ஒரு அட்டம்ப்ட் யாருன்னா மலை மேல இருக்க அந்த மாலத்திய காலி பண்றதுக்காண்டி ஒருத்தன் போறான்ற மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஒன்று வரும். அவங்க விசாரணை முடியுது. அந்த விசாரணையில சில கேள்விகள் வந்து நரேன் பியூஸ்ட கேட்கிறாரு. அதுல ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இப்ப மலையில வசிக்கிற அந்த மலையத்தி சேச்சிக்கும் குரியச்சனுக்குமான தொடர்பு எப்படி வந்துச்சு அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்போ அந்த கேள்விக்கு அவனுக்கு விட தெரியாது. அவங்க என்கிட்ட சொல்லலை, ஏன்னா பர்சனல் விஷயத்தை கேட்டால் அவங்க ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதனால நம்ம பர்சனல் விஷயத்தை கேட்க வேணாம்னு இதுவரையும் நான் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் விசாரணை பண்ண வந்திருக்காங்க நரேனோட கேள்விக்கு போலீஸ் வந்திருக்காங்க, அப்புறம் சில பேர் வந்திருக்காங்க. அதில் ஒரு திருவனந்தபுரம் அட்ரஸ்லாம் இருக்குது. யார்கிட்ட இதில் நீ சொல்லுவ அப்படின்னு கேட்கும்போது நான் போலீஸ்கிட்ட தான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு நிறைய ரிவார்டு கிடைக்கும். எனக்கு ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், எனக்கு பணம் லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அதை விட பெஸ்ட்டாக உனக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன், எனக்கு சொல்லுவேன்னு சொல்லி அந்த நரேன் பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. இப்படியே படம் போயிட்டு இருக்கும்போது குரியச்சனோட பையன் அங்கே மாலத்தையை பார்க்குறக்காண்டி அங்கே வரான். இந்த போர்ஷன் ப்ளஸ் அவனும் பியூஸும் பேசுகிற விஷயங்கள், இதை வச்சு அந்த குரியச்சனுக்கும் அவன் பையனுக்குமான ரிலேஷன்ஷிப்ன்றது பெருசாக இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்ப அங்கே தான் மாலத்தி சேச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் இருக்கு இல்லையா, இங்கே தான் குரியச்சன் யார் அப்படின்னா நாய் ப்ரீட் பண்ணி இந்தியாவோட மிலிட்ரிக்கும் போலீஸ்க்கும் சப்ளை பண்ணுற ஒரு முக்கியமான ஆள், நாயை பற்றின அதிகமாக நாலேஜ் இருக்க ஆள் அப்படின்றது ஆக்சுவலி ஃபுல் டீட்டெயிலாக அங்கே சொல்லப்படுது. அங்கே அவங்க உள்ள அந்த மலேசியாவில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க வரும்போது அங்கே நாய் குட்டி போட்டிருக்க ஷாட் ஒன்று இருக்கும். அப்போ அந்த நாய் ப்ரீடிங்கில் மலேசியாவில் இருக்கிற அவர் சொல்கிற சில விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த நாய்கள் தன்னோட எல்லை என்னன்றதை தெரிஞ்சு காவல் காக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறப்ப அந்த நாயை பற்றின ஷாட் எல்லாமே வரும். அந்த நாய் அங்கே என்னென்ன பண்ணுது, அவரோட மனைவிக்கு எந்த அளவு உதவி செய்யுது, அவர் சொல் பேச்சை எந்த அளவு கேட்குது. சாய் ப்ரிப்பேர் பண்ற உணவை அந்த நாய் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு 10 அடி தள்ளி தான் இருப்பான், அங்க அவர் எப்படி எடுத்துட்டு வந்து அவர் கையில கொடுக்குது. அப்ப அந்த நாயை எந்த அளவு பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத அவர் சொல்லுவாரு. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் சொல்ற முக்கியமான விஷயம், இந்த நாய் பியூர் பிரீட், எந்த கிராஸும் இல்லை. இதை எப்படி பழக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை கொண்டு வர முடியும், இதோட பியூரிட்டி வேங்க எங்கேயுமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் ஒரு விஷயமா டவுனுக்குள்ள வராங்க. சில நாட்கள் கழிச்சு திருப்பி வரும்போது அந்த மலேசியா நாய் பீட் பண்றவர் இருக்க மாட்டாரு. அங்க வந்த குரியச்சனும் மோகன் போத்தனும் மட்டும்தான் திரும்ப வருவாங்க. வந்தா இப்ப குரியச்சனால உள்ள போக முடியாது, காரணம் அங்க இருக்க நாய்கள்.
இதுல இந்த படம் ஃபர்ஸ்ட் நான் மலையாளத்துல பார்க்கும்போது எனக்கு தோணுனது என்னன்னா, நாய்கள் ஏன் குறைக்கணும்? ஏன்னா அந்த மலேசிய நாய் பிரீடரோட குரியச்சன் இருக்கும்போது அவ்வளோ அந்யோன்யமா இருப்பாரு. ஆனா திரும்ப வரும்போது அந்த நாய்கள் அவரை உள்ளவே விடாது. பக்காவா ஸ்கெட்ச் போடும். இவரும் போட்டோ வச்சுக்கிட்டு அங்க இங்க 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 அப்படின்னு சுத்தி சுத்தி வருவார். எங்கேயுமே நாய் உள்ள விடாது. எனக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி, இவரை பார்த்து நாய் ஏன் குறைக்கணும்? அப்ப மோகன் போதன் அவனு சொல்லும் போது, இல்ல அந்த மலேசிய நாய் பிரீடர் இறந்து போயிட்டாரு, அந்த தகவலை அவர்கிட்ட சொல்லணும், இந்த நாய்கள் 100 அடிக்கு இந்த பக்கம் இருந்து அந்த தகவலை சொல்ல முடியாதுன்னு அவர் சொல்ற எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு கிரிமினல் நடவடிக்கை இருக்கு, குரியச்சனை ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு ஏதோ ஒரு மைண்ட்ல தோணும். ஃபிளாஷ் கட்ல திருப்பி இங்க வராங்க. யார்கிட்ட இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க? மாலதி பியூஸ்ட. அப்ப பியூஸ் கேள்வி கேட்பான், அப்ப எவ்வளவு மணி நேரம் அவர் அங்க இருந்தாரு அப்படின்னு இருக்கும்போது, எவ்வளவு மணி நேரம் இல்லை, எத்தனை நாள் அங்க இருந்தாருன்னு கேளு அப்படின்னு சொல்லி மாலச்சேச்சி கேட்கும் போது ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அந்த குரியச்சனோட அந்த கன்னிங் இருக்குல்ல, அதுதான் நான் பார்த்து வியந்தது. ஒரு விஷயத்தை அடையணும்னா அவர் எந்த எல்லைக்கும் போவாரு, எவ்வளவு நாள்னாலும் காத்திருப்பாரு. இது இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான கோட் டைலாக். இப்ப சொல்லி முடிச்சதும், இங்க இருக்க போட்டோஸ்லாம் நீ பார்த்தது இல்லையா அப்படின்னு அந்த கேமரா போய் அந்த போட்டோல போய் நின்று அவன் ஒரு வேட்டைக்காரன் சொல்லி முடிச்சு அதை காமிச்சு முடிச்சது கட் பண்ணா மலேசியாவில் ஓப்பன் ஆகும்போது நாயை புதைச்சிக்கிட்டு போகுது. இந்த கட்டிங்க செம. நாயை கொள்றது எந்த இடத்துலையுமே இருக்காது. எல்லாத்தையும் வச்சுட்டு கிளம்பும் போது அவளையும் கூப்பிட்டுட்டு கிளம்பும் போது அங்கே வர்ற டயலாக் இருக்குல்ல, அந்த குரியச்சனுக்கும் அந்த சாய்க்கும் நடக்கிற ஒட்டுமொத்த டயலாக்கை தான் எடுத்து சாட் ஜிபிடியில் போட்டேன். சாட் ஜிபிடியில் போடும், சாட் ஜிபிடியும் மிரண்டு போய் இது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு, இதை வேணா இலக்கிய தரத்தோட நான் மாத்தி கொடுக்கணும்னு காட்டுச்சு. அதை இப்போ ஸ்கிரீன்ல நான் காட்டுறேன். இப்ப இதுலயும் அந்த பிளாஷ்பேக்ல மாலதி சேச்சி சொல்லும் போது, நாய் கூட்டம் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துகிட்டதே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வேற சொல்லுவாங்க. இப்ப இந்த பிளாஷ்பேக்ல முடிஞ்சு அந்த நாயோட அவர் அங்க இருந்து வந்துட்டாரு. இப்ப பியூஸ்க்கு 2 போலீஸ்காரங்க அறிமுகமாகறாங்க. அவங்க போலீஸ்காரங்கன்னு அப்ப தெரியாது, 2 பேர் அறிமுகமாகறாங்க. அவங்க பியூஸை மிரட்டுறாங்க. இந்த காட்சியில இருக்க முக்கியமான விஷயம் என்னன்னா, பியூஸ் இவன் உண்மையான பியூஸ் இல்லை அப்படின்றது அவங்க 2 பேருக்கு தெரியும். இப்ப ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவங்க, நீ தான் மோகன் போத்தனை கொன்னான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் இன்ட்ரோல் பிளாக். யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஷாட்ல பைனாக்குலர், அதுக்கப்புறம் கட் பண்ணா இன்ட்ரோல் பிளாக்ல பைனாக்குலர்ல அந்த மலை முகத்துல நின்று மோகன் போத்தன் பார்த்துட்டு இருக்காரு, பின்னாடி கொல்றதுக்கு பியூஸ். இன்ட்ரோல் பிளாக் முடிச்சு திருப்பி வந்தா படத்துல யாரு மோகன் போத்தனை கொன்னா? உண்மையிலே பியூஸ் தான் கொன்னானா? பியூஸ் ஏன் மோகன் போத்தனை கொல்லணும்? இத்தனைக்குமான விடை ஒன்று ஓப்பன் ஆகும். நிறைய பேருக்கு படம் பார்க்குற ஆளுக்கு மோகன் போத்தன் ஏன் கொல்லப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதை ஏன் அந்த நாய் செய்யணும்? அது ஏன் பியூஸ் முன்னாடி செய்யணும்? இத்தனை கேள்வி இருக்குல்ல. இதுதான் திரைக்கதையோட மிகச்சிறந்த தருணங்கள்ல ஒன்று. ஃபர்ஸ்ட் எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸோட நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, குரியச்சனை பத்தி மாலதி சேச்சிக்கு ஒரு பக்கம் தெரிஞ்சாலும் அதிகபட்சமா தெரிஞ்சது யாருன்னா மோகன் போத்தன். குரியச்சன் ஒரு இடத்துல போய் இருந்தா இங்க கண்டுபிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறாள் யாருன்னா இந்த ஒட்டுமொத்த திரைக்கதையில மோகன் போத்தன் தான். அப்ப மோகன் போத்தன் குரியச்சன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சா அது மாலதி சேச்சிக்கு எந்த அளவுக்கு லாஸ். நீங்க கிளைமேக்ஸோட கனெக்ட் பண்ணீங்கன்னா அப்ப புரியும். அப்ப கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிற இடத்துக்கு அவன் வந்திருப்பான். அந்த யாரு அந்த இன்டர்வல் பிளாக் முடிஞ்சு மோகன் போத்தனோட இறப்பு எப்படி நடக்குது அப்படின்ற போர்ஷன் வரும்போது, மோகன் போத்தன் அந்த பெண் நாயோட உட்கார்ந்துருக்காருல, அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது நாய்கள் டிராவல் பண்ற ஒரு எங்கேயோ ஒரு டிராவல் பண்ணி போகுது அப்படின்ற ஒரு சின்ன சவுண்டு கேட்கும். அதுல கியூரியாசிட்டி ஆகி தான் மோகன் போத்தன் கிளம்பி போய் அந்த மலை முகத்துல நின்று நாய்கள் அந்த மலையில எங்க டிராவல் பண்ணி போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி போறாரு. கையில என்ன இருக்கு? பைனாக்குலர் இருக்கு. பைனாக்குலர்ல வச்சு பார்த்தா அந்த நாய் எங்க டிராவல் பண்ணி போகுதுன்றத பார்த்து குரியச்சன் இருக்கிற இடத்த இவர் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்றதுதான் கோர் பாயிண்ட். இப்போ குரியச்சன் இருக்கிற இடத்த அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா குரியச்சனை அவரால் வெளியில் கொண்டு வர முடியும், இல்லைன்னா குரியச்சனை போய் அவர் கொண்டு வர முடியும், இல்லை குரியச்சன் எங்க இருக்காருன்ற தகவல் வெளியில சொல்லிட முடியும். இது எல்லாமே யாருக்கு லாஸ்? எதனால குரியச்சன் அங்க இருக்காரு அப்படின்றது கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் அங்க மோகன் போத்தன் கொல்லப்படுறாரு. கொல்றது நாய். அந்த நாய்க்கு ஆர்டர் கொடுத்தது யாரு? அதுதான் கிளைமேக்ஸ்ல வருது. திருப்பி இன்டர்வல் பிளாக்கு அப்புறம் ஒரு சின்ன டிராவல்ல மோகன் போத்தன் மாலதி சேச்சியை வந்து பார்த்துட்டு போன ஒரு சின்ன 2 பிளாஷ்பேக் ஓப்பன் ஆகும். அவர் நாயை பத்தி சொல்றது இருக்குல்ல, நாயை அவர் பார்த்துட்டு சொல்ற விஷயம் இருக்குல்ல, இது
எந்த அளவு ஆடியன்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதுதான் கிளைமேக்ஸ்ல திருப்பி தெளிவா வரும். நாய்க்கு தெரிஞ்ச அளவு மனுஷங்களால இன்னொரு மனுஷனை புரிஞ்சுக்க முடியாது. இது உங்க கடந்த கால கணவர் சொன்னது. யாருன்னா யோசியா. அந்த ஆளோட நாய்கள் எல்லாம் கண்ணை பார்த்தே எல்லாம் புரிஞ்சுக்கும். அதனாலதான் அன்னைக்கு குறியச்சனை தண்ணியிலே தடுத்துருச்சுங்க. மனுஷங்களை கொண்டா கூட பரவாயில்ல, நாய்களை கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் குறியச்சன். அப்படிப்பட்டவன் தான் உள்ள வர்றதுக்காக இத்தனை நாய்களை எல்லாம் சுட்டு கொன்னுருக்கான். அது உங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால மட்டும் இல்லை, ப்ரொடக்ஷன் சொல்லி உங்க புருஷன் பண்ண ஒரு ஷோ, அதை பார்த்து வந்த வெறி. ஒருத்தனை அவனுக்கு எப்படி ட்ராப் பண்ணணும்னு தெரியும். இன்னைக்கும் என்னை ட்ராப் பண்ணி மாட்டி விட்டது அவன் தான். யோசியாவையும் அன்னைக்கு அப்படிதான் ஜெயில தள்ளுனான். அன்னைக்கு உங்களை அடைஞ்சே தீரணும்னு யோசிச்சப்ப என் மனசுல தோன்றின ஐடியா தான் அது. யோசியா வர்றதுக்குள்ள உங்களை கூப்பிட்டுட்டு கப்பல் ஏறி இங்க வந்துட்டான். உங்க புருஷன் ஜெயில இருந்து வெளியே வந்ததும் உங்களை அங்க தேடிட்டே இருந்திருப்பான். நீங்க செத்துட்டீங்கன்னு முடிவு பண்ணிருப்பான். இன்னைக்கு நீங்க வாழ்நாள் முழுக்க குறியச்சனோட கஸ்டடியில ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இதுதான் மோகன் போத்தன் மாலத்தி சேச்சிட்ட சொல்றது. அதாவது மாலத்தி சேச்சியை அங்க இருந்து தூக்கிட்டு வரக்கூடிய ஐடியாவை கொடுத்தது யாரு? மோகன் போத்தன். அது மட்டும் இல்லாம இங்க வந்து மோகன் போத்தன் குறியச்சன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா மாலத்தி சேச்சியோட மொத்த விஷயமும் காலியாயிடும். அப்ப மோகன் போத்தன் யாரால கொல்லப்படுறாங்க அப்படின்றது இப்ப விளங்கிடுச்சா? இந்த பிளாஷ்பேக்கு பிளஸ் இந்த மோகன் போத்தன் வந்து மாலத்தி சேச்சிட்ட சொல்ற விஷயம், இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்ன்றது உங்களுக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ரெண்டாவது ஃப்ளாஷ்பேக். இப்போ குறியச்சன் வர்றாரு திருப்பி. குறியச்சன் வந்தா குறியச்சன் வர்ற வரையும் மாலத்திக்கு என்ன மைண்ட் செட் அப்படின்னா, மோகன் போத்தன் சொன்னது எந்த அளவு உண்மை, என்னை அடையணும்ன்றக்காண்டி என் கணவனை ஜெயிலில் போட்டுட்டு அந்த நாயெல்லாம் கொன்று குறியச்சன் என்னை இங்கே தூக்கிட்டு வந்திருக்க மாட்டாரு அப்படின்னு யோசிக்கிறப்ப குறியச்சன் அங்கே வர்றான். வர்றப்ப அவன் சொல்கிறான், மோகன் போத்தன் மாட்டியிருக்கான், இப்போ எப்படி யோசியாம நீ ஜெயிலுக்கு அனுப்பின மாதிரியா அப்படின்னு கேட்குறாங்க. குறியச்சனுக்கு அப்படியே ஸ்டன்னிங். மாலத்தி சேச்சியால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. கிட்டத்தட்ட படத்தோட டியூரேஷன் பிரகாரம் 35 வருஷம் ஒருத்தரை அடைச்சு வச்சு இந்த உண்மையை மறைச்சு திருப்பி அவ கேட்குறப்ப கூட ஒரு துளி கூட மன்னிப்போ அதை ரியலைஸோ பண்ணாம நான் பேசுனது ஒரே ஒரு பொய் தான் அப்படின்னு சொல்ற குறியச்சனோட பர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, இதுதான் இந்த படத்தோட ஒட்டுமொத்தமான கோர் பாயிண்ட்டே. அப்போ மாலத்தி திருப்பியும் சொல்லுவாங்க, மோகன் சொன்னது எல்லாமே உண்மை ஆயிடக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்டேன். அப்ப குறியச்சன் சொல்றது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த ஒரு சின்ன பொய் மட்டும்தான் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. மாலத்தி சேச்சி சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க, கண்ணுல இருந்து தண்ணி வடிஞ்சுட்டே இருக்கும். என்னது இது சின்னதா, இது சின்ன பொய்யா? அதுக்கு அவர் சொல்றாரு, சின்ன பொய், இந்த ஒரு பொய் மட்டும்தான் நான் லைஃப்ல சொன்னேன், உன்னை பிடிச்சதுனாலதான் நான் அதை செஞ்சேன், முதல்ல இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், நான் வர்றேன், அப்புறம் பேசிக்கிறான். மாலத்தி சேச்சி எதுவுமே பேச மாட்டாங்க, அப்படியே அமைதியை பார்த்துட்டே இருப்பாங்க. அவர் அங்கேருந்து டக்குன்னு பேக் எடுத்துட்டு கிளம்பி போயிடுவார் அந்த இடத்த விட்டு. கட் பண்ணா ரியல் டைமுக்கு படம் வருது. பியூஸ் பத்தின உண்மையை, அவன் பியூஸே கிடையாது அப்படின்ற உண்மையை நரேன் வந்து மாலத்திட்ட சொல்லிடுறாங்க. அப்போ பியூஸ் யாரு? அவன் பேர் மணிகண்டன். குறியச்சன் ஃப்ளாஷ்பேக்ல வந்து எனக்காக ஒருத்தன் குத்துனா அப்படின்னு சொல்றான்ல, அந்த குத்துன பர்சன் தான் மணிகண்டன். அவன் சொல்ற அந்த ஃப்ளாஷ்பேக் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, எங்க அப்பா அம்மா என் கண்ணு முன்னாடி வெடிச்சு செதஞ்சு போனாங்க, அதை பார்த்ததுலேருந்து என் மனசுல இருக்க இறக்கம் எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் அந்த 2 கொலையும் அவன் பண்ணிட்டு அவன் ஃபீல் பண்ற விதம் ஒன்று இருக்குல்ல, சான்ஸே கிடையாது. குறியச்சன் அந்த பர்சனை எப்படி வளர்த்துருக்கான் அப்படின்றதுக்கு இதை விட பெஸ்டா ஸ்கிரீன்ல சொல்லவே முடியாது. நரேன் வேற கிளியர் கட்டா சொல்லுவார் மாலத்திட்ட,
குரியச்சன் மாதிரி ஒரு ட்ரெயினருக்கு இவனை மாதிரி ஒரு லாயலான ஒபீடியண்டான ஒரு நாயை உருவாக்குறது கஷ்டமா என்ன? பேரலாக கட் பண்ணா இங்க இவன் இந்த 2 பேரை கொண்டுட்டு கிளம்பி வர்றது. இந்த இடத்துல இருந்து தான் இந்த கிளைமேக்ஸோட ட்விஸ்ட் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. 1.56 அதுல இருந்து இந்த தொடங்குற கிளைமேக்ஸ் பேரலா பியூஸ் பிளஸ் மாலதி 2 பேர் பேசுறது பிளஸ் நரேனோட அந்த நரேஷன் இதுல தான் இந்த ஒட்டுமொத்த கிளைமேக்ஸும் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஒருத்தன் உங்களை ஒட்டுமொத்தமா ஏமாத்தி உங்க குடும்பத்திட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்து கஸ்டடியில வச்சிருந்து உங்களை ஒரு நாய் மாதிரி ட்ரீட் பண்றான். 35 இயர்ஸ் கழிச்சு அது உங்களுக்கு தெரியுது. இப்ப நீங்க அதை அவனுக்கு பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த படத்தோட கிளைமேக்ஸை திரும்ப 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 நான் போட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதாவது ஓல்டு பாயோட இன்ஸ்பயர்னு சொல்லப்பட்டு இங்க ரிலீஸ் ஆன விஜய் சேதுபதியோட மகாராஜா படத்தை பத்தி ஃபேஸ்புக்ல ஒரு விமர்சனம் வந்திருந்தது. அதை படிச்சுட்டு இருந்தேன். அந்த விமர்சனத்தோட கமெண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு வரி எழுதியிருந்தாங்க. ஓல்டு பாய்க்கும் மகாராஜாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஓல்டு பாய் இஸ் நாட் எ அபியூஸ். அதுதான் அந்த படத்தை தனித்து காட்டுது. அது கொடுக்குற பெயின் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவெஞ்ச் டிராமாவா இன்னைக்கு வரையும் கிளாசிக்ல இருக்க ரொம்ப முக்கியமான படம் ஓல்டு பாய். அது கொடுத்த அந்த ரிவெஞ்ச் டிராமா கொடுத்த இம்பாக்ட் இருக்கு இல்லையா, அப்படி ஒரு இம்பாக்டை தான் எனக்கு பர்சனலா ஈக்கோ கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் தன்னை ஏமாத்திட்டான், தன்னோட கணவனை ஜெயிலில் அடைச்சிட்டான், இங்க தூக்கிட்டு வந்து 35 வருஷமா கேரளால தன்னோட கஸ்டடியில வச்சிருக்கான். இது 35 வருஷம் கழிச்சுதான் மாலதிக்கு தெரியுது. இப்ப மாலதிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அது என்ன சொல்றது, நிறைய நான் அதை அப்படியே விவரிக்க வரைக்கும் அப்படியே கூஸ் பம்பில் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். எப்படா இதை யோசிச்சாங்க அப்படின்னு. இந்த ஒட்டுமொத்த கிளைமாக்ஸும் நரேட் செய்யப்பட்டிருக்க விதம் இருக்குல்ல, நரேன் ஒரு பக்கம் வாய்ஸ் ஓவர்ல சொல்லிக்கிட்டே இருக்காரு, பியூஸுக்கும் மாலதிக்குமான கான்வர்சேஷன் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. நம்ம நிறைய ஹீரோஸை வச்சு நிறைய கூஸ் பம்பான பயங்கரமான வேற லெவல் சீன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். குறிப்பா அதுக்கு பேர் மாஸ் சீன் சொல்றோம். ஒரு மாஸ் சீன் எப்படி இருக்கணும், அதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கணும், அதுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அட்டகாசமான எக்ஸாம்பிள். கட்டு 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 அட்டகாசமான கட்ஸ், எடிட் கட்ஸ், அட்டகாசமான மியூசிக், பியூஸுக்கும் மாலதிக்குமான கான்வர்சேஷன், பாப்பச்சன்ட்ட நரேன் இந்த ஒட்டுமொத்தமான விஷயத்தையும் ஓப்பன் பண்ற இடம் எல்லாமே நீங்க வேற சிந்தனையே இல்லாம ஃபுல் ஃபோக்கஸ்டா பார்க்க வைக்கக்கூடிய எல்லா விஷயமும் அதுல இருக்கு. திரும்பவும் சொல்றேன், ஒரு சீனை நீங்க பேப்பர்ல எழுதுறதை விட அதை எக்ஸிக்யூட் பண்ணி வெளியில கொண்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இந்த படத்தோட லேண்ட்ஸ்கேப், அந்த லேண்ட்ஸ்கேப்பை ஸ்கிரீன்ல கொண்டு வர்ற விதம், தட் இஸ் ஸ்டன்னிங். யோசிச்சு பாருங்க, பைனாக்குலர் எங்க வெரி பிகினிங் ஷாட்ல பைனாக்குலர், அப்புறம் இன்ட்ரோல் பிளாக்ல யார் கையில அந்த பைனாக்குலர் இருந்துச்சு? மோகன் போத்தன் கையில. அவன் இறப்பு. இப்போ ஃபைனலா யார் கையில பைனாக்குலர் இருக்கு? மாலதி சேச்சி கையில. எதனால இருக்கு? அவ எதை பாக்குறா அப்படின்றத நரேனோட வாய்ஸ் ஒரு வழியா அப்படியே சொல்லிக்கிட்டு பியூஸ்க்கும் அது புரியுறப்ப பியூஸால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ என்னையும் கொல்ற ஐடியால இருக்கியா அப்படின்னு மாலதி கேட்கிறப்ப, ஒன்னு அதுக்குன்னு காரணம் வந்துச்சுன்னா நான் செய்வேன். அந்த டயலாக் கேஷுவலா ஆரம்பிக்குது. அதாவது ஒரு பெஸ்டான நாய் பிரீடை குறியச்சனால உருவாக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா எப்போ வரைக்கும்னா நீ யாருன்னு தெரியற வரைக்கும். இங்க இருந்துதான் பியூஸ் மூஞ்சு மாறும். சொந்த பசங்க கூட குறியச்சனுக்கு இந்த அளவு மதிப்பு கொடுத்தது இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும் போது பியூஸ் இல்ல, அதை கொடுக்கிற நாய்களும் இருக்கு. அதுக்கு அந்த மாலதியோட ரியாக்ஷன் இருக்குல்ல, அலட்சியமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு திருப்பி கேட்பாங்க, எவ்வளவு நாள் இப்படி தங்கிடலாம்னு ஐடியால இருக்க, வந்த வேலை முடிகிற வரைக்கும். இது பியூஸ் சொல்றது. கட் பண்ணா நரேனோட நரேஷன், நாம எதுக்காக அங்க போனோம்? பியூஸை தேடி. எதனால? குறியச்சனை பிடிக்கிறதுக்காக இல்ல, குறியச்சனை பிடிக்கிறதுக்கான லீடுக்காக. ஆக்சுவலி நமக்கு தேவையான ஆன்சர் அந்த இடத்துல இருந்துச்சு. இதான் நரேன் சொல்றது. இப்ப மாலதி கேட்கிற கேள்வி இருக்குல்ல,
என்னை ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருக்கியா? பியூஸ் அதுக்கான காரணம் வர்ற வரைக்கும் தேவையே இல்லை. யோசிச்சு பாருங்க, பக்கத்துல ஒருத்தன் தன்னை கொல்றதுக்கு காரணம் கிடைச்சா தன்னை கொல்லுவான். அவன் யங்ஸ்டர், இவங்க வயசானவங்க. அவங்க உடனே இது எதுக்குமே அசராம சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. அப்ப காரணம் வந்துச்சுன்னா அப்ப பியூஸ் சொல்றதுதான் அட்டகாசம். ஒரு சில நாய்களுக்கு ஒரே ஒரு மாஸ்டர் தான் அப்படின்னு அவன் சொல்லும்போது மாலத்தி அங்க பாக்குறாங்க. இப்ப பியூஸ்க்கும் தெரிஞ்சதும் அவன் பக்கத்துல இருக்க பேக்ல இருக்க ஜிப்பை ஓபன் பண்ணி கத்தி எடுத்து அந்த மாலத்தி கொல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த நாய்கள் ஒட்டு மொத்தமா அங்க வந்து நிற்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, தான் யாரை காப்பாற்ற வந்தோமோ அவன் தனக்கு எதிரில் இருக்க மலையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கான். இடம் தெரிஞ்சிருச்சு, எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, எந்த கண்ட்ரோல்ல இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு சிங்கிள் ஆணியை கூட நகட்ட முடியாது. இப்போ ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் யார் கையில இருக்கு? மாலதி கையில இருக்கு. இந்த மாலத்தியோட ரிவெஞ்ச் அவங்க கட் பண்ணியிருக்க விதம் இருக்குல்ல, சான்ஸே கிடையாது. இந்த ஃபாலோ அப்ல நீங்க இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளைமேக்ஸ் கொடுக்குற கூஸ் பம்ப் இருக்குல்ல, அது வேற மாதிரி. இந்த கிளைமேக்ஸை திரும்ப 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 நான் போட்டு பார்த்துட்டே இருக்கேன். அது ஃபைனல் எண்டு கார்டு அப்படியே கேமரா பேக்ல அப்படியே மூவ் ஆகும். பனி படர்ந்த மலையில ஒரு 15-20 நாய்கள் நிற்க மாலத்தி அந்த பைனாக்குலர்ல பார்க்கறதோட அது முடிஞ்சு டைரக்டரோட பேர் அங்க மேல போடும்போது மிரண்டுட்டேன். அதாவது ஒரு படத்தை கிளைமேக்ஸை இவ்வளோ ஸ்டன்னிங்கா சமீபத்தில் நான் எந்த படத்துலையுமே பார்த்ததில்லை. இன்னும் எத்தனை வாட்டி இந்த கிளைமேக்ஸை நான் பார்ப்பேன்னு எனக்கு தெரியல. ஒரு சினிமா நான் ரசிகனா, சினிமாக்குள்ள போய் ஒர்க் பண்ணவனா, இந்த ஒட்டு மொத்தமா இந்த படம் கொடுத்த அனுபவம் இருக்குல்ல, அப்சல்யூட்லி ஸ்டன்னிங். அது குறிப்பா இந்த கிளைமேக்ஸ், அதுக்கு செய்யப்பட்டிருக்க கட்டு, அதுக்கான மியூசிக், கேமரா ஃப்ரேமிங், மலேசியாவுக்கு கட்டு போயிட்டு வர்ற விதம், அந்த மாலத்தின்றவங்க நடிச்சிருக்க அந்த நடிப்பு, அந்த பெயின், பியூஸ் உடைய இயலாமை, ஒட்டு மொத்தமா எல்லாம் சேர்ந்து கொடுத்த அனுபவம் இருக்குல்ல, வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு கண்டிப்பாக மிஸ் பண்ணாம, உங்களுக்கு மலையாளம் தெரியலைனாலும் தமிழ் டப்பிங்ல வேற எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உட்கார்ந்து 2 மணி நேரம் இந்த படத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாசமான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைப்பது உறுதி. இந்த விமர்சனம் அப்படின்ற பேர்ல இந்த படத்துல இருக்க குறைகளை எடுத்துட்டு வந்து பேசுற எல்லாத்தையும் இடது கையில தள்ளுங்க. நான் இந்த படம் கேரளாவில் போய் பார்க்கறதுன்னா ரெண்டு நான் அடிக்கடி பார்க்குற 2 விமர்சகர்களோட விமர்சனம் பார்த்தேன். அந்த 2 விமர்சனத்திலையும் சொல்லப்பட்ட முக்கியமான சில குறைகள் எனக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த படம் நான் சொன்ன பதக் பாஞ்சாலி மாதிரி ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இந்த படத்தை பார்க்குறப்ப அதுல இருந்து ஒரே டைம்ல இந்த படத்துல இருந்து ரிசீவ் பண்ணி நம்மளால விமர்சனம் பண்ண முடியுமானா சத்தியமா முடியாது. ஈகோ அந்த கேட்டகரியே இல்லை. இப்போ அவங்க சொன்ன 2 விமர்சகர்களும் சொன்ன அவங்க பேரையும் அவங்க சேனலையும் நான் குறிப்பிட விரும்பலை. ஒருத்தர் சொன்னது என்னன்னா, இது 2 மணி நேரம் படம், ஆனால் 2.25 மணி நேரம் ஓடுற அளவுக்கு ஜவ்வாய் இழுத்திருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு. கண்டிப்பா இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கான டீட்டெயில்ஸ், மைனூட் டீட்டெயில்ஸ், இது சொல்ற மெட்டஃபார் எல்லாமே வேற. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு விமர்சனம் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் மாலத்தி சேச்சி ஏன் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. பிளஸ் செகண்ட் ஹாஃப்ல வர்ற அந்த 2 போலீஸ்காரங்களோட பியூஸ் டிராவல் பண்ணி போய் குடியரசனை தேடுற போர்ஷன் அப்படின்றது இந்த படத்துக்கு தேவையில்லாது. இது படத்தை லென்த்தை கூட்டுறதுக்காண்டி வைக்கப்பட்டது அப்படின்னு 2 குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட், மாலத்தி சேச்சியோட இடத்துல போய் நீங்க நின்னீங்கன்னா ஏன் இந்த ரிவெஞ்ச் எடுக்கப்படுதுன்னு தெரியும். 35 வருஷம் ஏமாற்றம், 35 வருஷம் ஒருத்தனுக்கு அடிமையா இருந்ததோட வலி ஒருத்தங்களை என்ன பண்ண வைக்கும் அப்படின்னு நீங்க அனுபவிக்கிறப்பதான் உங்களுக்கு தெரியும். அதுதான் இந்த படத்தை செய்யப்படுது. 2வது, பியூஸ்ன்ற கேரக்டர் எப்படியானவன், அவன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு இந்த 2 போலீஸ்காரங்களோட போய் டிராவல் பண்ணும்போது தான் ஆடியன்ஸுக்கு புரியும். அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து மாலத்தி முன்னாடி உட்கார்ந்து அவங்கள கொல்ல வரப்போகும்போது நீங்க மைண்ட்ல என்ன யோசிப்பீங்க? அவனே அங்க நாய்களால் லாக் செய்யப்படுறான் போது நம்மளுக்கு கூஸ் பம்பு எப்படி போகும்? 2 போலீஸ்காரங்களை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம குத்தி கொன்னுட்டு வந்து அவங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மாலத்தை கொல்றதுக்கு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் போதுமே பியூஸ்க்கு.
ஆனா அவனால கொல்ல முடியாது, அவன் நினைச்சா கூட அது முடியாது அப்படின்ற இடம் கிளைமேக்ஸ்ல ஓப்பன் ஆகும்போது அதுக்கு மாலதி கொடுக்குற ரியாக்ஷன், அங்க நாய்களோட வருகை, அந்த சீன் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கப்பட்டிருக்க விதம், பேரலல் கட்ல அது பிளாஷ்பேக்கு போறது, அந்த எங்க இருந்து மாலதி வந்தாங்களோ அந்த வீட்டு வாசல்ல கன்னோட இருக்க அந்த ஃப்ரேம், இது எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு கொடுக்குற அனுபவம் இருக்குல்ல, வாய்ப்பே இல்லை. மாலதி ஏன் இதை பண்ணணும் இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னு ஒரு விமர்சகர் கேட்கிறாருன்னா இந்த ஒட்டுமொத்தமான விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஒரு திரைக்கண்டிக்காண்டி இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு அட்டகாசமா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க இந்த ஈகோ டீமுக்கு உண்மையிலே சொல்றேன், அவ்வளவு பெரிய தேங்க்ஸ், நன்றி. ஒரு மிகச்சிறந்த அனுபவம். மோகன் போத்தர் சொல்லுவார்ல, அதாவது என் நாய் ஒரு மனுஷனோட கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட மனுஷன் தெரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் படத்துல. ரொம்ப ரொம்ப முக்கியமான டைலாக். அதனாலதான் அன்னைக்கு குறியச்சனை பார்த்துதான் அந்த நாய்கள் அதை தடுத்து நிறுத்திச்சு அவனை. அப்படின்னு இப்ப அவன் நாய்க்கு ஈக்குவலா ஒரு மனுஷனை வளர்த்துருக்கான். நாய் என்ன ரீசனோட மாலதியை ப்ரொடெக்ட் பண்ணுது, பியூஸ் என்ன ரீசனுக்காண்டி மாலதியை கொல்லணும்னு ஆசைப்படுறான். அப்ப மனுஷனை விட யார் பெட்டர்? இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இது எல்லாத்தையும் தாண்டி படத்துல ஏகப்பட்ட பேர் இன்க்ளூடிங் நரேன், பாப்பச்சன், இப்படி எல்லாருமே குறியச்சனை கொல்லணும் அப்படின்னு தேடிட்டே இருக்காங்க. ஆனா நரேன் இந்த ட்விஸ்ட்டை வெளிப்படுத்தும் போது ஒட்டு மொத்தமா குறியச்சனுக்கு சாவை விட மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த படத்தை முடிக்கும் போது எப்படி இருக்கும்? தட் இஸ் த ஈகோ. அடுத்து வேற ஒரு ஸ்டன்னிங்கான படத்தோட உங்களை மீட் பண்ற வரையும் குட் பை. கடைசியாக நான் வேற என்ன கேட்க போறேன்? சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட், லைக். தேங்க்யூ.